Hello everyone. நம்ம லாஸ்ட் வீடியோல delete ஆப்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோல அப்டேட் ஆப்ஷனை வந்து இன்க்ளூட் பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு செக் பாக்ஸ் வச்சுட்டேன். இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணதும் நமக்கு வந்து ஸ்ட்ரைக் த்ரூ ஆகணும். அதே மாதிரி இதோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகணும். இது வந்து நம்ம லாஸ்ட் சீரீஸ்ல வந்து என்ன பார்த்துருப்போம்னா ஒரு சிம்பிளா வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு வேல்யூ வச்சிருப்போம். அது சேஞ்ச் ஆயிருக்கும். இதுல டைனமிக்கா ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்க வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நான் வந்து செக்டு ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா ஸோ அடிஷ்னலாக வந்து ஐட்டம் நேமையும் டெசிக்னேஷனையும் நான் ஸ்பேஸ் விட்டு நான் இங்கே இருக்கிறத வந்து நான் லூப் பண்ணி ரெண்டர் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன் சேஞ்ச் அந்த செக் பாக்ஸ் சேஞ்ச் ஆகுறப்போ நமக்கு நம்மளோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ட்ரூன்றது ஃபால்ஸ் ஆக போகிறோம். ஸோ ஃபால்ஸ் ஆகிட்டு அதை வந்து ஸ்ட்ரைக் த்ரூ பண்ண போகிறோம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் ஃபங்க்ஷனல் காம்பனெண்ட்லையும் கிளாஸ் காம்பனெண்ட்லையும் பார்க்க போகிறோம். அப்டேட் வேல்யூன்ற ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்மளோட இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்ட் வந்து லூப் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எம்ப்ளாயி அப்படின்ட்டு எடுத்துப்போம். ஸோ டெலிட் ஆப்ஷனை வந்து ஃபில்டர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இது மேப் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னென்ன ஐடிஸ்லாம் இருக்குதுன்றத நம்ம வந்து மேப் பண்ணுறோம். இப்போ மேப்பில் ஸோ இனிஷியலாக வந்து என்ன ஆகும், இந்த ஒரு டேட்டா வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஐட்டம் அப்படின்னு பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் ஆரோ ஃபங்க்ஷனில் ஐட்டம் டாட் ஐடி, ஏன்னா பர்டிகுலர் ஐடி மட்டும் தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஐடியை ஃபெச் பண்ணுறோம். இப்போ இது ட்ரிபிள் ஈக்குவல் டு நம்ம பாஸ் பண்ணுற ஐடிக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்றது செக் பண்ணணும். ஸோ இப்போ ஐட்டம் இதில் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா டாட் 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 அப்படின்றத எடுக்கணும். எப்படி இது எதுக்காகனா ஆல்ரெடி இருக்கிற ஐட்டம்ஸ் எதையுமே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் இது வந்து எப்படின்றது புரியலன்னா ஸோ நான் வீடியோட எண்டில் நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஐட்டம் டாட் செக்டு, ஓகேவா, அது நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் இல்லையா. இப்போது செக்டு அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கோலன் ஐட்டம் டாட் செக்டு, இது வந்து அதே வேல்யூ தான் வரும் இல்லையா. இதை வந்து நாட் பண்ணுறோம், இன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இன்வெர்ட் பண்ணுறதப்போ நமக்கு வந்து இந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். இதை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த வேல்யூ மேட்ச் ஆகிறத மட்டும்தானே வரும். ஸோ ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால மேட்ச் ஆகலை அப்படின்றப்போ நம்ம எல்ஸில் வந்து என்ன வைப்போம். ஸோ இது வந்து ஒரு டெர்னரி கண்டிஷன். ஸோ ட்ரூ ஆகுறப்போ இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸ் ஆகுறப்போ பை டிஃபால்ட் என்ன இருக்கோ அந்த ஒரு ஐட்டமே வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டா போதும் அப்படின்றத நம்ம இப்போதைக்கு செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட டெவலப்பர்ஸ் டூல்ஸ் இந்த காம்பனண்ட் இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்படி நம்ம கிளிக் பண்ணி முடிச்சதும் வந்து என்ன நடக்கணும்னா ஸோ இதை கிளிக் பண்ணிட்டோமா, இப்போது இதோட ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் ஆகிருக்குமா. ஸோ செக்டு அப்படின்றது இப்போ நமக்கு வந்து ட்ரூவாக மாறி இருக்கு. இது இப்போ மாறல, செக்டு ஃபால்ஸ்ல தான் இருக்கு. ஃபால்ஸ் இப்போ வந்து நம்ம செக் பண்ணிட்டோம். இது வந்து ட்ரூவா மாறி இருக்கணும். ஸோ ஐட்டம் பாஸ் பண்ணியிருக்கோம். ஐட்டம் டாட் ஐடி ட்ரிபிள் கால் செக் பண்ணுறோம். ஸோ செக்டு அப்படின்றதோட ஐட்டம் டாட் செக் மாற்றிருக்கோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம செட் பண்ணவே இல்லை. ஓகேவா, இது நம்ம வந்து செட்டு எம்ப்ளாயி அப்படின்றது செட் பண்ணதான் சேஞ்ச் ஆகும். இப்போ இது ரிட்டர்ன் பண்ற இது வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் அப்டேட்டட் ஐட்டம் அப்படின்றது. இப்போ நம்ம இதோட ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து செக் பண்ணலாம். நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்மளோட ஸ்டேட்டை வந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ நம்ம ட்ரிகர் பண்ணுறப்போ இது வந்து ட்ரூன்னு மாறிடுச்சு பாருங்க. ஸோ செக்டு ட்ரூ. ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கல. ஏன்னா நம்ம ஸ்டேட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம் இல்லையா. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இந்த லிஸ்ட்டில் இருந்து நம்ம வந்து ஒரு ஸ்டைல் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். அந்த ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் ஈக்குவல் டு நான் வந்து index.cssல ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்ற ஒரு கிளாஸ் நேம் வச்சிருக்கேன். இந்த கிளாஸ் நேம் வந்து என்னன்னா அந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷனை வந்து லைன் த்ரூ அப்படின்றது மாத்திடும். இப்போ கிளாஸ் நேம்ல
நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த கண்டிஷன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நம்மளோட டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கிளாஸ் தான் நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம் இல்லையா? இப்போ ஐட்டம்ஸோட வேல்யூ வந்து செக் பண்றோம். ஸோ ஐட்டம்ஸ் டாட் செக்டு அப்படின்ற வேல்யூ எடுக்கிறோம். இது ட்ரூவா இருக்குது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்ற கிளாஸ் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருவோம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஸோ எம்டியா விட்டுருவோம். இதுதான் நம்ம கண்டிஷன்ஸ். இது இப்போதைக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். இப்போ வந்து ஆல்ரெடி ட்ரூவா இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஸ்ட்ரைக் த்ரூ ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ அன்செக் பண்ணுறோம்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஏன் அப்படி நம்ம இன்னொரு கண்டிஷன் நாட் வச்சிருக்கோம். ட்ரூவா இருந்தால் ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸ் ஆகும்னா ட்ரூ ஆயிடும். இப்போ இந்த ஐட்டம் இந்த டாட் எடுத்துட்டா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன் நம்மளோட ஆப்பை. இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா இந்த டேட்டா டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ நமக்கு வந்து பர்டிகுலர் ஐட்டம் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ மற்ற எதையும் சேஞ்ச் பண்ணாதா, நீ சேஞ்ச் பண்ண வேண்டியது இந்த செக்குடுன்றதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாலே போதும் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து மற்ற ஐட்டம்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு ஒர்க் ஆகியிருக்கும். இது வந்து நம்ம எங்கேயுமே இப்போ ஸ்டோர் பண்ணல. ஸோ ஸ்டோர் பண்ணுற ப்ரொசீஜர்ஸை வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கிளாஸ் காம்பனண்ட்டுக்கு இது எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளாஸ் காம்பனண்ட்டுக்கு ஒன்றும் சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணி தான் போட போகிறோம். ஸோ கிளாஸ் நேம் ஈக்குவல் டு இது வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸில் ஃபர்ஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். கிளாஸ் நேம் வந்து ஐட்டம்ஸ் டாட் டெசிக்னேஷன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றனால இது ஐட்டம்ஸ் செக்டு அப்படின்றது ட்ரூவாக இருக்கிறப்போ நமக்கு ஒரு வேல்யூ வரும், ஃபால்ஸாக இருக்கிறப்போ ஒரு வேல்யூ வரும். இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? இப்போ அதுக்காக நம்ம சேம் ஃபங்க்ஷனை காப்பி பண்றோம். சேம் ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி நம்ம போட்டு இதோட ஸ்டேட்டை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? இதோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்றதுக்கு திஸ் டாட் செட் ஸ்டேட் அப்படின்ட்டு கொடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி எடுப்போம், திஸ் டாட் ஸ்டேட் டாட் டேட்டா அப்படின்றத எடுப்போம். ஏன்னா நம்ம மேலே வந்து இங்கே திஸ் டாட் ஸ்டேட் டாட் டேட்டான்றதுல வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்போது அப்டேட்டட் ஐட்டம்க்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு டேட்டா கோலன் அப்டேட்டட் ஐடி அப்படின்ட்டு கொடுத்துட்டா போதும். இப்போ நம்மளோட கிளாஸ் கமெண்ட் வந்தோம்னா இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம புதுசாக ஒரு டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ புரியல அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வேற ஒரு மெத்தட்ல வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.